குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. சார், நீங்கள் ஸ்கேல்பிங் டைப்பில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்று கிளியராக தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அது நம்ம அப்படியே அதை அந்த நேரத்தில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணுறதை அப்படியே சொல்லணுன்னா, நான் சில மாடிஃபிகேஷன்லாம் அந்த நேரத்தில் பண்ணிவிடுவேன். அப்போ அது ஆன் த ஸ்பாட்டில் நமக்கு தோணுனா மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை டக்குன்னு மாற்ற முடியும். ஓகேங்களா? அதிகப்படியாக அந்த ஸ்கேல்பிங் சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்க, டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டெய்லியும் ப்ராஃபிட் அப்படின்றது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் டெய்லியும் ப்ராஃபிட் அப்படின்றது மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங்கில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தான். என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் பாசிபிள் இருக்குது, ஆனால் அது கேரண்டி கிடையாது. புரியுதுங்களா? பாசிபிள் வாய்ப்புகள்லாம் இருக்குது தான், ஆனால் அதை கண்டினியூஸாக கேரண்டியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுல நம்பிக்கை கிடையாது. அப்போது அந்த ரிஸ்க் கண்ட்ரோல் தான் அங்கே அந்த இடத்துல கேம் சேஞ்சராக மாறக்கூடியது. பர்டிகுலராக நீங்கள் ஸ்கேல்பிங்கை பற்றி கேட்குறதுனால ஸ்கேல்பிங்கை பற்றி இந்த ஆடியோவில் நான் சொல்கிறேன். சில இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஒரு காலை எப்படி ஸ்கேல்பிங்கில் யூஸ் பண்ணுறது, ஒரு புட்டை எப்படி ஒரு ஸ்கேல்பிங் டைப்பில் நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணாமல், எந்த ஒரு டெஸ்டிங்கும் பண்ணாமல், இதில் நாலேஜ் இல்லாமல் பிளைண்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்கேல்பிங்கில் பெரிய லெவல் லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதை நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன்னா ரொம்ப பேர் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லுங்கள், நாங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேக் டெஸ்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணமோ அது மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, உங்களோட ஆசையை நம்ம பூர்த்தி செய்வோம். இதில் நான் காசாக பணமா, ஜஸ்ட்டு ஒரு ஆடியோ தானே. ஆனால் ஃபுல் ரிஸ்க் இருக்குது. அதை மட்டும் நான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஓகேங்களா? இதை எப்போவுமே உங்கள் மைண்டில் நினைவுக்கு வச்சிங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். ஸ்கேல்பிங் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி அதே மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் தான் அதை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கணும். பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன் ஃப்யூச்சரில் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தப்பே இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணலாம். நல்ல ப்ராக்டிஸ், எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் தாங்க வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் மட்டும் இருந்தால் போதாது. மார்க்கெட்டில் அந்த ஃபியர், அந்த க்ரீட், அந்த எமோஷன், அந்த ஓவர் ட்ரேடிங், இந்த டிசிப்ளின், இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்த கலவையாக இருக்குது. அப்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதோட ரியல் வலி வேறு மாதிரி இருக்கும், பெயின் அந்த மாதிரி வலிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த செபி சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸு, அவங்க அடிக்கடிக்கு சொல்கிறது 90% ஆப்ஷன் பையர்ஸ்னு சொல்ல ட்ரேடர்ஸ் தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லபடியாக பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அவர் கேட்டது டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால், டெய்லியும் ப்ராஃபிட் பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் கேரண்டிலாம் கிடையாது. ஓகேங்களா? லாஸ் கண்டிப்பாக எல்லா நாள்லேயும் வரும் போகும், ப்ராஃபிட்டும் வரும் போகும். ஆனால் நம்மளோட கோல் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு லாஸ், அது பரவாயில்ல, அது மார்க்கெட்டில் சகஜம். ஆனால் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் சைடில் க்ளோஸ் ஆகிறோமா, மந்த்லி வைஸ் இல்லை 3 months ஒன்ஸ் இல்லைனா இயர்லி வைஸ் அப்படின்ற மாதிரி தான் மெயின் இங்கே. அதுதான் கோலு. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. அப்போது ஒரு நாளைக்கு 1-2% அக்கௌண்ட்டு க்ரோத் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்கணும். இதுதான் ரியாலிட்டி. ஒரு ட்ரேடர்ஸ்க்கு இதுதான் ரியாலிட்டி. இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஏ ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்கேல்பிங், இதுக்கு பேர். இது ரொம்ப பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை எப்படி செட்டப் பண்ணிக்கிறது, சார்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். டைம் ஃப்ரேமில், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேமில்
1 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம். இண்டிகேட்டர் வந்து அந்த 9 EMA இல்லைனா 21 EMA. இன்னும் அடிஷ்னலாக வேணும்னா அந்த VWAP அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அடிஷ்னலாக நம்ம ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 இண்டிகேட்டரை வச்சு இந்த டைம் ஃப்ரேம் 1 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம். ஒரு ஸ்கேல்பர்னாவே ஸ்பீடாக வெளியே போகணும். இதுதான் அவங்களோட ஃபோக்கஸ். அப்போது டைம் ஃப்ரேம் 1லேருந்து 3 நிமிஷம் தான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து 15 மினிட்ஸ் தான் பண்ணுவேன். அப்போது நான் எந்த லெவலில் ஸ்கேல்பர்லேருந்து வேறுபடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அவங்க எந்த ஸ்பீடில் வந்து உள்ளே வராங்களோ அந்த ஸ்பீடில் அதே மாதிரி நானும் உள்ளே வந்து அவங்க ஸ்பீட்லேயே வெளியே போயிடுவேன். அதனால தான் என்னால் ப்ராஃபிட் சைட்லேயே முடிக்க முடியுது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஸ்கேல்பிங். இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் டைம் ஃப்ரேம் வந்து நான் 15 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த செட்டப்பை தான் நம்ம வைக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னா ஒரு ஸ்கேல்பிங்னாவே அந்த மொமெண்டம் வந்து கேண்டில் 6ல் ரொம்ப ஸ்பீடாக வயலண்ட் மூமெண்ட் இருக்கணும். அப்போ வயலண்ட் மூமெண்ட்டு ரெகுலராக எதில் இருக்குது? நம்ம டெய்லியும் பார்க்குறதுல நிஃப்டி 50 என்னை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி தான். அப்போது பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதுதான் வயலண்ட் மூவ் ஹெவியாக இருக்கும். அப்போது எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணோன்னா பேங்க் நிஃப்டி இல்லைனா சென்செக்ஸ். அப்போ எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும்னா அதில் கூட ஓடிஎம் எடுக்கவே கூடாது. நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் ஓடிஎம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ எடுக்கிறது எதுவாக இருக்கலன்னா ஏடிஎம் எடுக்கலாம், இல்லைனா ஐடிஎம் தான் எடுக்கணும். ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் கூட அதில் கூட ஓடிஎம் அலௌடு இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் ஓடிஎம் தான் பிடிச்சிக்கின்னு தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஸ்கேல்பிங் டைப் மெத்தட்லேயே ஓடிஎம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி ரூல் எப்படி இருக்கணும்? ஒரு பையிங் ஆப்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பையிங் கால் சைடில் பை பண்ண போகிறோம். அப்போ என்ட்ரி ஆப்ஷன் எப்படி இருக்கணும்னா அந்த இஎம்ஏ சொன்னல ப்ரைஸ் வந்து கேண்டில் 6 ப்ரைஸ் அபவ் 9 EMA இல்லைனா 21 EMAக்கு மேலே இருக்கணும். அந்த ப்ரைஸ் கேண்டில் 6 அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது இன்னொன்று மெத்தட் எப்படின்னா இந்த 9 EMA வந்து 21 EMAக்கு மேலே இருக்கணும், க்ளோஸ் ஆகிருக்கணும். நீங்கள் அந்த 2 லைன்ஸ் மாதிரி வரும் இஎம்ஏல. அந்த இஎம்ஏல 9 வந்து க்ரீனாக வச்சிங்க, 21 வந்து ரெட்டாக வச்சிங்க, என்ன கலர் வேணுமோ வச்சிங்க. அந்த 21 கட் பண்ணி 9 EMA மேலே கிராஸ் ஆச்சுன்னா அது என்ட்ரி பாயிண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஸ்மாலாக ஒரு புல் பேக் வரும் அந்த இடத்துல அப்படின்னு இந்த இண்டிகேட்டர்ஸில் இதுதான் ரூலு. ஓகேங்களா? ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னல 21 EMA அந்த 9 EMA கிராஸ் பண்ணி மேலே வருது. மேலே வரும்போது நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? அங்கே நம்ம அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து ஒரு காலை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரிஞ்சுதா கிளியராக? இஎம்ஏல 9 EMA 21 EMA. ஓகேங்களா? இல்லைனா சில பேருக்கு அடிஷ்னலாக அந்த VWAP அதையும் வச்சுக்கலாம். இந்த எப்போ நம்ம காலை கன்சிடர் பண்ணோன்னா இந்த ப்ரைஸ் 21 EMAக்கு மேலே 9 EMA கிராஸ் பண்ணும் போது என்ட்ரி ஸ்ட்ராங்காக கிராஸ் ஆகும்போது எடுக்கணும். அந்த கிராஸ் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட்டை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிற இடம், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற இடம் நம்ம அந்த என்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் அந்த கால் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இந்த இஎம்ஏல. அதே மாதிரி புட்டை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி இதில் காலில் வந்து 21 EMA வந்து 9 EMA வந்து கிராஸ் பண்ணி மேலே இருக்கணும். இதுவே புட் சைடில் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் 21 EMAவை அந்த 9 EMA கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கீழே வரும்போது லிட்டில் பிட் புல் பேக் வந்து கீழே டவுன் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அங்கே போய் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற அந்த கரண்ட் ஸ்டேஜில் அந்த டைம் ஃப்ரேம்லேயே நம்ம இந்த அந்த எடுத்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இதுதான் புட் ஆப்ஷனை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த இஎம்ஐயை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ கால்லையும் பண்ணிட்டோம், புட்டுலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அடுத்தது என்ன? மெயின் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். இது தானே வேணும் அடுத்தது. அப்போது இந்த எஸ்எல் அப்படின்ற ஸ்டாப் லாஸை
ப்ரீவியஸ் கேண்டில் லோ இல்லைனா ஹையை தான் நம்ம எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இது மேண்டிட்டரி. அதாவது இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவல் லாஸ்லேயும் போகாது, பெரிய லெவல் டார்கெட்டுக்கும் போக முடியாது. டீசெண்டாக அதனால தான் நான் தம்ப்நெயிலே சொன்னேன், கணிசமான ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? அப்போது ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்? ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வைக்கணும், இல்லைனா ஹை வைக்கணும். டார்கெட் எப்படி வைக்கணும்னா 1:2 இல்லைனா 1:2.5% அந்த மாதிரி வைக்கணும். 10 ரூபா போட்டால் 20 ரூபா அந்த கணக்கு தான். ஓகேங்களா? சில பேர் 25 ரூபா கூட வைப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் மொமெண்டம் வரும்போது அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது தாங்க மெயின் ஸ்கேல்பிங் பண்ணுறதுல. ஸ்கேல்பிங்கோட ரூலே என்ன சொன்னேன், ஸ்கேல்பிங்னாவே குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட், இதுதான் ஸ்கேல்பிங்கோட ரூலு. அதாவது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து அந்த டைமை வந்து டிலே பண்ணவே மாட்டாங்க. அந்த எசிட்டேட் தயங்குற அந்த இதுவே அவங்களுக்கு இருக்காது. டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வெளியே வருவாங்க. அந்த மெத்தடில் உங்களோட மைண்டு இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கணிசமான அளவுக்கு ப்ராபபிலிட்டி கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் கோல்டன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 1 hour வருது பார்த்தீங்களா, 9:15 10:30, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் மொமெண்டம் ஸ்பீடு, கேண்டில் ஸ்டிக் ஸ்பீடு ஹெவியாக இருக்கும், நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதை தான் எல்லாருமே ஸ்கேல்பிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க அடுத்தது கோல்டன் ரூல் என்னன்னா, ஓவர் ட்ரேடிங் பண்ணவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேடு தான் பண்ணுவாங்க. 3 ட்ரேட்னும் போது அவங்களோட அந்த குவான்டிட்டி அதிகம், லாட் சைஸ் அதிகம். அதனால் 3 ட்ரேடுக்கு மேலே போகவே மாட்டாங்க. சைட்வே மார்க்கெட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஸ்கேல்பிங்னாவே கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் நல்லா மேலேயும் கீழேயும் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கணும். சைட்வேல டோட்டலாக உள்ளேயே வரக்கூடாது. ஏதாவது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருந்தால் ஸ்கேல்பர்ஸ் உள்ளேயே வரக்கூடாது. இது அவங்களுக்கு டேஞ்சர். ஓகேங்களா? ஆல்வேஸ் எப்போவுமே எஸ்எல்லை யூஸ் பண்ண கண்டிப்பாக தெரியணும். ஸ்கேல்பர்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க எஸ்எல்லை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கோல்டன் ரூல் ஸ்கேல்பர்ஸ்க்கு. கரெக்டாக 9:15 10:30 மணி வரையும் அவங்களுக்கான பெஸ்ட்டு அந்த டைம் வந்து பெஸ்ட்டு ட்ரேடிங் டைமாக இருக்கும். ரெண்டாவது ஓவர் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய லாட் சைஸ்லாம் அதிகம். அதனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேடு தான் பண்ணுவாங்க. அடுத்தது சைட்வே மார்க்கெட்டை அவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்போவுமே வந்து எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதாங்க ஸ்கேல்பர்ஸோட மிக முக்கியமான ஒரு ரூலு. இப்படி அவங்க ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களோட கேபிட்டலை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேபிட்டலை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதிலிருந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ இந்த ஸ்கேல்பர்ஸில் மிஸ்டேக்கே வராதுன்னு கேட்டால் வரும். சில பேரால் அந்த ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்த இடத்துல அடிபடுவாங்க. சில பேர் செட்டப் என்ட்ரி இல்லாமையே போய் என்ட்ரி எடுப்பாங்க, அங்கே அடிபடுவாங்க. பெரிய குவான்டிட்டியை உள்ளே போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே அடிபடும். இந்த ஸ்கேல்பிங்கில் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸே கிடையாது. ஓகேங்களா? நார்மல் டே ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு காலை வாங்கிட்டு 1 hour 2 hour அந்த மாதிரிலாம் ஸ்கேல்பர்ஸால் இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று ஸ்கேல்பர்ஸுக்கு கிடையவே கிடையாது. அந்த டைம் ஃப்ரேம்னால் அந்த டைம் ஃப்ரேமில் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் பெரிய லெவலில் லாஸஸை சந்திக்க நேரும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஸ்கேல்பிங்கில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை நீங்கள் பேக் டெஸ்டிங் நல்லா பண்ணணும். எடுத்த உடனேலாம் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் லாஸ் வரும். முதல்ல இந்த EMA 921 அதை அனலைஸ் பண்ணுங்கள். கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், விஜுவலாக பாருங்கள். பார்த்துட்டு 2 நாள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் இதுக்கு அது ஏற்ற மாதிரி ஒத்து வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் ஃப்ரேமை நான் சொன்ன மாதிரி 1 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணி சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஒத்து வரணும். அது வந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக பிடிக்க முடியும். எடுத்த உடனேயுமே பெரிய லெவல் ஏம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கஷ்டம். அதனால் சின்னதாக ப்ராஃபிட் ஏம் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டிசிப்ளின் வேணும்.
டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸ்கேல்பிங்னா ஸ்பீட் கேம் மட்டும் கிடையாது. அதில் இந்த டைம் ஃப்ரேம் சொன்னேன்ல, அதில் அந்த 1 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொறுமை அங்கே அவசியம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட அந்த ஸ்கேல்பிங்கில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணாமலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இது பியூராக ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் இதை பேஸ் பண்ணி தான் நானும் சிலதெல்லாம் பண்ணுவேன். ஓகேங்களா? இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது இந்நேரம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்கள் புதுசாக 1 இயர் 2 இயர் நான் இதுவரையும் ஸ்கேல்பிங்கே பண்ணதே கிடையாது அப்படின்னு நீங்கள் அந்த கண்டிஷனில் இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 வாரம் 1 வாரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கே சரி இது என்ன இருக்குதே 2 இண்டிகேட்டர் தானே, அதை வச்சு நமக்கு பண்ண தெரியாதான்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக பெரிய லெவல் லாஸ் வரும். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. நான் சொல்கிறது இந்த ஸ்கேல்பிங் மெத்தட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.